வெல்கம் டு மாசா அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்மி அக்னிபாத் 2026 எக்ஸாமில் நம்ம என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லைஃபே பத்தாது. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன்லேருந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து என்னென்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட நேம் அண்ட் ஃபாதர் நேம் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும், சரியா? நேம் அண்ட் ஃபாதர் நேம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். உங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான பேர் இருக்கணும். இனிஷியல் ஃப்ரெண்டில் இருந்தால் இனிஷியல் ஃப்ரெண்டில் தான் இருக்கணும், இனிஷியல் பேக்கில் இருந்தால் இனிஷியல் பேக்கில் தான் இருக்கணும். சில பேரில் உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேர் மட்டும் இருக்கும், சரியா? சில இதில் உங்கள் பேர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே அவங்களோட ஆதார், 10th மார்க் ஷீட்டில் ஒரே மாதிரி நேம் நிச்சயமாக இருக்கணும். இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் ஒரு எரர் ஃப்ரீயாக இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ப்ராசஸ் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் எக்ஸாமை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. அந்த ஃபோன் நம்பர் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது மெயில் ஐடியுமே கரெக்டான ஐடி கொடுங்க, சரியா? ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக அந்த மெயில் ஐடி என்ன பண்ணிகிட்டே இருங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு வேளை கரெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மெயில் ஐடியில் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடியை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நிச்சயமாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது மெயில் வந்திருக்கா நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபார்ம் உடனே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, மெயிலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ சரியில்லை, சிக்னேச்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், ஃபார்ம் வந்து ஓகே ஆயிரும், சரியா? அதனால் எப்போதுமே மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துட்டு அதை என்ன பண்ணிகிட்டே இருங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க, சரியா? ஸோ ரெண்டாவது ப்ராசஸ், நம்ம வந்து எக்ஸாம் படிக்கும்போது நமக்கு சிலபஸ் என்ன நமக்கு தெரியணும், சரியா? இப்போ நம்ம ஆர்மியிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரே சிலபஸ் தான். ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து என்ன தான், ஒரே சிலபஸ் தான். அதே மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட் தனி சிலபஸ், கிளர்க்குக்கு வந்து தனி சிலபஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அதற்கான சிலபஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு சிலபஸ் தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம், சரியா? நம்ம ஜிடி ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேன், சரியா? இது ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகே வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் வந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் அதே மாதிரி 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மொத்தம் 50 கொஸ்டின், நமக்கு வந்து 100 மார்க் இருக்கும். மொத்தம் 50 கொஸ்டின் நமக்கு எவ்வளோ மார்க் இருக்கும், 100 மார்க் இருக்கும், சரியா? இது வந்து ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸ். இதே இது நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நர்சிங் அசிஸ்டன்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 5 கொஸ்டின் தான் இருக்கும். மேக்ஸ் வந்து என்னது, 5 கொஸ்டின் தான் இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸும் 5 கொஸ்டின் தான் இருக்கும். பிசிக்ஸ் எத்தனை கொஸ்டின் தான் இருக்கும், 5 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் 15 கொஸ்டின் இருக்கும். பயாலஜி வந்து 15 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எத்தனை கொஸ்டின் இருக்கும், 15 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஸோ டோட்டல் நம்ம எவ்வளோக்கு எக்ஸாம் நடக்கும், 200 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் நடக்கும், சரியா? இந்த 50 கொஸ்டினில் கண்டிப்பாக நீங்கள் 40+ கொஸ்டின் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும், சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளர்க்கோட சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளர்க்குக்கான சிலபஸ் என்னன்னா 2 பேப்பராக இருக்கும். பேப்பர் 1ன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது பேப்பர் 2ன்னு ஒன்று இருக்கும், சரியா? ஸோ இந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து 5 கொஸ்டின். அதே மாதிரி சயின்ஸ் வந்து 5 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து 5 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 10 கொஸ்டின், கம்ப்யூட்டர் வந்து 5 கொஸ்டின்.
ஸோ டோட்டலாக 25 கொஸ்டின் நமக்கு பேப்பர் 1ல் கேட்பாங்க. இந்த பேப்பர் 2 பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷில் பேசிக் இங்கிலீஷ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க? 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 2 பேப்பரும் சேர்த்து நமக்கு எத்தனை கொஸ்டின்? 50 கொஸ்டின். ஸோ நமக்கு எவ்வளோ மார்க் இருக்கும்? 200 மார்க் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 200 மார்க் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன படிக்க போகிறீங்க? கிளர்க்கு படிக்க போகிறீங்களா, இல்லை நர்சிங் அசிஸ்டன்ட் படிக்க போகிறீங்களா, இல்லை ஜிடி படிக்க போகிறீங்க? முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ணிவிட்டு இந்த சிலபஸில் தெளிவாக இருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிகே, சயின்ஸ், மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நர்சிங் அசிஸ்டன்ட் மேக்ஸ் வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டனே கிடையாது. ஆனால் பயாலஜி, கெமிஸ்ட்ரி வந்து என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கு படிக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதில் எதுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுங்கள், படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ சிலபஸ் தெரியாமல் ஒரு எக்ஸாமில் காலையே விடாதீங்க. சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு டீட்டெயில் சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் 70 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணி தரேன், அனுப்பித்தரேன். சரியா? ஸோ 3வது விஷயம், ப்ராப்பரான புக்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தேவை. சரியா? சில பேர் பண்ணுவாங்க, ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வச்சு படிப்பாங்க, ஒன்லைனர் கொஸ்டின், அதெல்லாம் வச்சு படித்த காலம்லாம் மலையேறி போயாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமோட மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் வந்து ஃபிசிக்கல் வந்து ஃபஸ்ட் பேட்ச் அடித்து 10 புல்லப்ஸ் போட்டால் கூட ரிட்டனில் மார்க் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குது இல்லை, இப்போ வேலை கிடைக்கிறது கிடையாது. அது என்ன காரணம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு 5 மடங்காவது நிச்சயமாக கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு 5000 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. அப்போ 5000 பேர் ஃபிசிக்கல் கூடும்போது இந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது. ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஓரளவு படித்தவங்க எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. இந்த 5000லேருந்து மெடிக்கலுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2000 பேர் தான் கூடுவாங்க. இந்த 2000லேருந்து தான் திரும்ப என்ன பண்ணுவாங்க, 1000 பேர் எடுப்பாங்க. சொல்கிற புரியுதா? ஸோ நீங்கள் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஒரு நல்ல மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நிச்சயமாக ஸ்கோர் பண்ணணும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஓவரால் கட் ஆஃபில் பாஸ் பண்ணி ஈஸியாக வேலைக்கு போக முடியும். ஸோ நிறைய பசங்க என்ன பண்ணாங்கன்னா, சும்மா போய் எழுதுனா பாஸ் ஆயிடுவேன், சும்மா போய் எழுதுனா பாஸ் ஆயிடும். ஆமாம், கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. ஆனால் நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும். இந்த லாஸ்ட் பேட்சில் கூட எங்கள் இன்ஸ்டியூட்டில் அது படித்தா 12th முடித்த பிள்ளைங்க 3 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. 12th இப்போ தான் முடித்தாங்க, 3 பேருமே 12th முடித்தோன்னே வேலைக்கு போயிட்டாங்க. சரியா? ஸோ காரணம் எக்ஸாமில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மார்க் இருக்கும். சரியா? அதனால் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல புக்ஸ் வாங்கி என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. இல்லை உங்களால் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போக முடிஞ்சுன்னா நீங்கள் கிளாஸஸ் போய் படிங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க, 9384417810, இல்லைனா 8248081621. நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அட்மிஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும், ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? 5000 பெர் மந்த் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் ஏன் புக்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு டெஸ்ட்டு, ஒரு கிளாஸ் எல்லாம் நீட்டாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் ரிட்டனை பற்றி நீங்கள் தேடலாம் வேண்டாம், டேரெக்டாக என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ இல்லை சார் என்னால் டேரெக்டாக வர முடியாது, நான் வீட்டில் உட்காந்து தான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஜிகேக்கு ஒரு புக்கு, சயின்ஸுக்கு வந்து ஒரு புக்கு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு புக்கு. ஸோ இந்த 3 புக்கு இதற்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், மேக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக டெஸ்ட் சீரியஸ், இது எல்லாமே சேர்த்து 1499 கொடுக்குறோம். சரியா? அந்த 3 புக்கோட விலையே 1000 rupees ஆயாச்சு. ஸோ நாங்கள் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து 499 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சார்ஜே பண்ணுறோம். லாஸ்ட் இயரில் நிறைய பேர் செலெக்ஷன் வாங்கினதுக்கு இந்த புக் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், புக்ஸ் வந்து அனுப்பி தருவாங்க. நீங்கள் டேரெக்டாக எங்கள் ஆப்பு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் எங்களோட ஆப்போட பேர் வந்து மாசா லேர்னிங் ஆப். சரியா? ஸோ மாசா லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 3வது, சரியா? ஸோ 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ரிட்டனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போதே என்ன பண்ணணும், ஃபிசிக்கலும் பண்ணணும். சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எனக்கு தெரிஞ்சதில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் நான் டிஸ்ட்ரிக்கும் மென்ஷன் பண்ணல, அகாடமியும் நான் மென்ஷன் பண்ணல, கரெக்டாக? ஸோ நீங்கள் ஆனால் போய் என்ன பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு போய் ஏமாந்து உங்கள் லைஃப்பை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, தொலைச்சிடாதீங்க. சரியா? பணம் போனால் கூட திரும்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களோட லைஃபு, இந்த டைம் போச்சு, இந்த ஏஜ் போச்சுன்னு என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக வாங்கவே முடியாது. சரியா? ஸோ ஒரு எக்ஸாமுக்கு 50,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்கக்கூடிய அகாடமிஸ்லாம் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இவங்க நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அகாடமி, ஃபிசிக்கல் தான் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, அந்த ரிட்டனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த ஃபிசிக்கலை வச்சு போன காலங்கள் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிசிக்கல் நீங்கள் அடித்தா பாஸ் ஆகிடலாம். சரியா? அதே மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி தரேன், அங்கே ஆள் இருக்குது, இங்கே ஆள் இருக்குது, உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படிலாம் சொன்னால் தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஜென்யூனாக தான் இப்போ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம் நடந்திருக்கு. சரியா? அதனால் நீங்கள் ரிட்டன் படிக்கும்போதே இந்த ஃபிசிக்கலுக்கு என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ரிட்டன் படிக்கிறதும் ஈக்குவலாக இருக்கணும், ஃபிசிக்கல் பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இந்த ஃபிசிக்கல் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ரிட்டனுக்கு பெரிய அளவில் என்ன பண்ண மாட்டாங்க, கைடே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுவீங்க, யூடியூப் வீடியோவோ இல்லை ஏதாவது ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணாலே போதும், ஈஸியாக இது பண்ணலாம். சரியா? ஸோ நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா போத் ரிட்டன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுக்குமே தரமாக கோச்சிங் கொடுக்குறோம். சரியா? ஸோ இவ்வளோ சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எங்கள் அகாடமியில் வந்து நான் ஃப்ரீ கோச்சிங் வேணும் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட. சரியா? நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ண கூட அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து ஒரு நாள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சரியா? டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்கிட்டே ஃபீட்பேக்லாம் கேட்கலாம். இங்கே எப்படி சார் கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி நான் உண்மைக்குமே நல்லா இருக்கா, ஃபீட்பேக்லாம் கேட்டு ஃபிசிக்கல் கிளாஸ், ரிட்டன் கிளாஸ், எங்களோட கம்ப்யூட்டர் லேபு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும். இந்த வார்த்தையை எந்த அகாடமிக்காகவும் சொல்ல முடியாது. சரி? ஏன்னா எங்கள் குவாலிட்டி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தைரியத்தில் நான் சொல்கிறேன். சரியா? எங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ஏன்னா நான் தான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், ரீசனிங் கிளாஸ் எடுக்கிறேன், உங்களுக்கு ஜிகே கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ எங்களோட குவாலிட்டி மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த இதே சொல்கிறேன். அப்படி தேவை இருக்கிறவங்க இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. சரியா? அடுத்தது 4வது பாயிண்ட்டு, அசால்ட்டாக இருக்காதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பி தான், அசால்ட்டாக இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் விட்டாங்க. ஃபிசிக்கல் கூப்பிட்டது 2 லிஸ்ட் விட்டாங்க. அப்போ வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக எடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி எடுப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால் நான் சும்மா போய் எதுனா பாஸ் ஆயிடுவேன், இதுக்கெலாம் எதுக்கு கோச்சிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக தயவுசெய்து நினைக்காதீங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஒரு கோச்சிங் கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் சொல்கிறேன் நான். சரியா? ஒரு 6 மாதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் 6 × 5000 30,000 நீங்கள் கொடுக்குறீங்க. சரியா? 2 மாதம் சம்பளம் தான் அந்த 30,000. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 இயர் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். 1 இயர் 20,000 சம்பளம் வச்சு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 2,40,000 போச்சு. அப்போ இந்த சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பெரிய விஷயத்தை என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. அதனால் நீங்கள் எங்கேருந்து படித்தாலும் பிரச்சனை கிடையாது, வீட்டில் உட்காந்து படித்தாலும் எங்கேருந்து படித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப சீரியஸாக இப்போவே ரிட்டனுக்கு என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கள். சரியா? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம், ஒரு நாட்டுக்கு வந்து சர்வ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம், அப்படி தானே? நாட்டுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த ஆர்மி எக்ஸாம் அப்படிங்கிறது. சரி? எல்லாருமே யூனிஃபார்ம் போடணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், எப்படியாவது உள்ளாடி போகணும்னு நினைங்க. முக்கியமாக இந்த 165 to 170 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கவங்களுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 170க்கு மேலே இருக்கிறியா, நீ வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதலாம், ஜிடி எக்ஸாம் எழுதலாம், ரயில்வே போலீஸ் எழுதலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம். நிறைய சான்ஸ் இருக்குது. 26லேருந்து ஒரு 28 வயசு வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 165 to 170 இருக்கான்னு தெரியுமா, இவனுக்கு இந்த 18லேருந்து 21 வயசு வரைக்கும் தான் சான்ஸ். இதை தாண்டி சான்ஸே கிடையவே செய்யாது. யூனிஃபார்ம் போடவே முடியாது. சரியா? அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு படிங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, புக்ஸு, சரியா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8248081621. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.